ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கேண்டி எபிசோட் 5. சாரி, இந்த சீரீஸை நான் லேட்டாக போடுறதுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சுப்பா சேனலில். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு போடுறதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் இப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேண்டி சீரீஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது ஏர் சீரீஸ் பார்க்கலாம். டெய்லி ஒரு எபிசோட் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் போட்டுருவேன். இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாரும் ஒரு ரியாலிட்டி ஷோக்காக ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே நுவான் கூப்பரா, சீஹான் நீங்களும் சும்மா இருக்கீங்களா, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. சரி ஓகே நானும் போகிறேன் பாய்னு சொல்லிட்டு சீக்கிரம் அங்க ஜியாங்க விட்டுட்டு போக, ஜியாங் மட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கா. வா போலான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்க அவளும் அங்க வரா. சோ வாங்க எல்லாரும் சேர்ந்து பாபிக்கு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்றதுக்காக போறாங்க. அப்புறம் 4 பேர் சேர்ந்து குக் பண்றேங்கிற பெரிய எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சாப்பிட போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துருக்கா. அப்புறம் உன் கூட இருக்கிறதா இங்க எனக்கு பிடிக்கல இந்த வில்லேஜ்லன்னு சொல்லிட்டு ஜியாங் வேணும்னு லின்கேன் கிட்ட ஓவரா பேசுறா. அப்புறம் லின்கேன் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், உனக்கு சீஹன் மேல க்ரஷ் இருக்கு ஆமாவா இல்லையா, வேலையை மட்டும் நீ பாருடிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொல்ல, ஏய் அவன் வேலைதான் அது அப்படிங்கிற மாதிரி நுவான்னு சொல்ல, இதுல உனக்கு என்ன சந்தோஷம்னு ஷீகான் கேட்க, ஒண்ணுமில்லன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. என்னமோ ஒண்ணு இருக்கு, எனக்கு தெரியாம காசிப் பேசிட்டு இருக்கீங்க. ஷீகான் உண்மையை சொல்லு, என்ன நடக்குதுன்னு சொல்ல, நீ தேவையில்லாம பேசாத, வாய் மூடிட்டுருன்னு சொல்லி லின்கேன் சொல்றா. சரி ஓகே எல்லாரும் சாப்பிடலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ட்ரிங்க் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஹேர்லாம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு குளிச்சுட்டு சூப்பரா கியூட்டா ரெடி ஆயிட்டு ஸ்மெல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கிறா. பர்ஃபியூமோட ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு, எப்படியாவது போய் லின்கேன் உன்னை கரெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அங்க நுவன். ஓ அப்பா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடியில முகத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போலான்னு சொல்லி பெட்ரூம்க்கு வந்து பார்க்க அங்க பார்த்தா மேடம் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அடி பாவி, இவளுக்காக நான் ரெடி ஆயிட்டு வரேன், இவ தூங்குறாளேங்கிற மாதிரி நுவானுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு ஏன் தூங்குறியான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதான் தூங்குறேன். நாளைக்கு வேற முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அந்த வயல்ல எல்லாம் போய் அரிசி எல்லாம் எடுக்கணுமான்னு சொல்ல, ஆமா ஆமா அரிசி எடுக்க போறா, அரிசி தூங்கு நல்லா தூங்குன்னு சொல்லி நுவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. கண்ணு மூடிட்டே இவ பேசிட்டு அப்படியே தூக்கத்திலே இருக்கா. சே ஆரம்பத்துல இருந்து நான் எப்படி நினைச்சேன் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டே நுவான் இருக்கா. தூங்குறக்காதான் வந்தாலா, ஒரு வேர்டு கூட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி கடுப்பா இருக்கு நுவானுக்கு. தூங்கு தூங்கு நல்லா தூங்குன்னு சொல்லி புலம்பிட்டு அப்படியே திரும்பி இந்த பக்கம் படுக்க, அப்புறம் அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டா. லின்கேன் அவ பக்கத்துல க்ளோஸா வந்து படுக்க, என்னை விடு உனக்கு தூக்கம் வரல போய் தூங்குன்னு சொல்ல, அமைதியா இரு எனக்கு இப்படி தூங்கினாதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்க. அப்புறம் அவளை திரும்பி இவ பாக்குறா. அவளை பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நுவானுக்கு. அப்புறம் லின்கேனோட நோஸ்ல கியூட்டா கிஸ் பண்ணா, அதுக்கப்புறம் இவன் நெத்தில கிஸ் பண்ணனு ஒரு வழியா இவங்க கிசிங்லயே ரொமான்டிக் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சீகா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க, மேடம் ஜியாங் வராங்க. அங்க பார்த்தா காஸ்டியூம்ல வேற மாதிரி இருக்கு. என்ன காஸ்டியூம் இது, ஏன் இப்படிலாம் போட்டிருக்கான்னு சொல்ல, உனக்கு இந்த மாதிரி தானே காஸ்டியூம் பிடிக்கும், ஏன்னா இந்த மாதிரி தானே லின்கேன் இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா இந்த காஸ்டியூம்னு சொல்ல, நீ பேசி முடிச்சிட்டனா விட எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன்னு சொல்லி ஷீகான் சொல்ல, இரு 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 ப்ளீஸ் நான் ஒண்ணு பேசணும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தூங்கினா ஒரு மாதிரி இருக்கும், அப்ப பேசாம ஃப்ளோர்ல போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வேணும்னே ஷீகான் சொல்ல, ஓவரா தான் பேசுற, அங்க ரொம்ப குளிரும் தெரியுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேகமா மேல போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை கழட்டி அந்த பக்கம் போறா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேக்கட்டா, இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல அப்படியே ஜியாங் போறா. மேல போட்டிருக்க டைய அப்படியே இழுத்து, இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹக் பண்ணா மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு ஷீகான் கேட்க, அதுக்கப்புறம் ஜியாங் அவளுக்கே கிஸ் பண்றா. சோ அதுக்கப்புறம் இவனும் கிஸ் பண்ணா 2 பேரும் அப்படியே டீப்பா இன்டிமேட்டா இருக்காங்க. சோ அவங்க 2 பேருக்கு இடையில ரொமான்ஸ் பிச்சுக்கிச்சு. ஆக்சுவலி செகண்ட் கப்பிள் நான் எப்பயுமே எல்லா சீரீஸ்க்குமே பார்த்தா ஃபர்ஸ்ட் லீடை விட செகண்ட் லீட் எப்பயுமே ஸ்பீடா இருப்பாங்க. அப்படிதான் இதுவும் செகண்ட் லீடு அப்படியே ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க, வயலுக்கு வந்தாச்சு. அது ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு, வாவ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நுவன் அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் சீகானு ஜியாங்கையும் காட்டினா கையில அப்படியே அந்த ஷூவோட வந்துட்டு இருக்க, எனக்கு கால் வலிக்குது அந்த ஷூவை கொடு ஷீகான் அப்படின்னு சொல்லி கேட்க, இதைத்தான் முன்னாடி நான் சொன்னேன் நீதான் போட மாட்டேன்னு சொன்னேன், சரி சரி ப்ளீஸ் குடுமா என்னால சுத்தமா நடக்க முடியலன்னு சொல்லி புலம்புறாங்க ஜியாங். சரி இந்தான்னு சொல்லி ஷூவை மாட்டி விட, வயலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷூ தான் கரெக்ட்னு சொல்ல, இப்ப சூப்பரா இருக்கு சரி வா போலான்னு சொல்லிட்டு வராங்க. இங்க பார்த்தா இங்க வயல்ல இருக்க அந்த நெல்லெல்லாம் பார்த்துட்டு இருக்க, எனக்கு இங்க இருக்கிறதுலே பிடிக்காதது அந்த ஜியாங் தான், அவன் மட்டும் இங்க இல்லைனா இந்த ஷோ நல்லா இருக்கும், இந்த இடமும் ரொம்ப நல்லா இருக்கு, இதை ரசிப்பேன்னு சொல்ல, நெல்லெல்லாம் பிச்சு பிச்சு போடாதீங்கன்னு சொல்ல, எனக்கு அப்படிதான் போடுறது பிடிச்சிருக்கு, ஆமாம் கழுத்துல என்ன காயம் அப்படின்னு சொல்லி லின்கேன் கேக்குறா. அது வந்துன்னு சொல்லிட்டு நேத்து நைட் என்ன வந்ததுன்னு காட்டுறாங்க. நைட் நம்ம செகண்ட் லீட் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் லீடும் கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதைத்தான் காட்டுறாங்க. நான் பாக்கவான்னு சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸா அப்படி லின்கேன் போக ஒரு மாதிரி இருக்கு. நுவன் அப்படியே கண்ணு முடிக்கிறா. அவ பக்கத்துல இவ க்ளோஸா போக கண்ணை திறந்து அவளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றா.
அப்புறம் நுவானுக்கு நாளைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம்ல, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கு போயிடுவோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நுவான் சொல்றா. உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அடிக்கடி நம்ம இங்க வரலாம், நான் இங்க உன்னை கூட்டிட்டு வரேன் சரியான்னு சொல்ல, இந்த இடம், இந்த அரிசி, இந்த ஸ்மெல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதை அப்படியே ரசிச்சிட்டே வர. அப்புறம் ஜியாங் எப்பயும் போல லைவ் போட்டுட்டு அவளை பத்தியும் அந்த கிராமத்தை பத்தியும் அப்படியே சொல்லிட்டு இருக்கா ஆடியன்ஸ்க்கு. எனக்கு இங்க இருந்து போகவே விருப்பமே இல்ல, என்ன பண்றது, போய்தாகணும், வேற வழி இல்ல, என்ன இங்க வாவான்னு கூப்பிட்டதுனாலதான் வந்தேன், பாய் லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த லைவை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறா. இந்த லின் கேன் மட்டும் இங்க இல்லைன்னா எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல, இங்க பாரு, நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், நீதான் இங்க வாவான்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, அங்க பார்த்தா நம்ம லின் கேனும் வேணும் ஜாலியா இருக்காங்க. இதை பார்த்து ரசிக்கிட்டே நிக்கிறாங்க ஷீகான். கோவம் வந்துருச்சு ஜியாங்க்கு, அவ கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. என்னாச்சு, ஏன் நீ எப்ப பார்த்தாலும் அவளை பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமான்னு ஜியாங் ஃபீல் பண்றா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன்னா நான் பிரின்சஸ், இந்த மாதிரி இல்ல, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, நீ எல்லாரையும் பாக்குற, என்ன பார்க்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்ல, லூசு மாதிரி பண்ணாத, அவங்கள பார்த்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீஹான் கேட்க, அப்படியே ஜியாங் கோச்சிட்டு நடந்து போறா. கீழே ஸ்லிப் ஆயிடுச்சு, காலை நல்லா அடிபட்டுருச்சு, பாவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்ல, ஒண்ணு வேணாப்போ அப்படின்னு சொல்லி கோமா இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் வரா, ஷோல்டர்ல தூக்கிட்டு அப்படியே ஷீஹான் போயிட்டே இருக்க. ஷீஹான் ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா இந்த மஸ்கிட்டோஸ்லாம் இங்க நிறைய இருக்கு, லின்கேனை கடிச்சு அவளுக்கு காய்ச்சல் வந்து அவ அப்படியே இங்க இருந்தானா நல்லா இருக்கும்ல, அவ ஒர்க் எல்லாம் பினிஷ் ஆகாம அப்படின்னு போயிடும், ஸோ நல்லா இருக்கும்னு சொல்ல, இதெல்லாம் ஓவரா இல்லையா, ஓவரா தான் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜியாங்க திட்டிக்கிட்டே ஷீஹான் வந்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா இவங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் இங்கேயே இருக்கணும் போல ஆசையா இருக்குன்னு ஜியாங் சொல்றா. அவங்கள பாத்தியா எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு, நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி இப்படிதானே இருப்போம், அதே மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம பாஸ்ட்ல எவ்வளவு ஹாப்பியா இருப்போம், ஆனா இப்பதான் அப்படி இல்லையேன்னு சொல்ல, அப்கோர்ஸ் கரெக்டா, நீ பெரிய பிக் ஸ்டாரு, நான் உன்னோட தப்பெல்லாம் சரி பண்ற ஒருத்தரா இருக்கே அப்படின்னு சொல்ல, ஷீகான் எதுக்கு இந்த மாதிரி பேசுற, இப்பெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி ஜியாங் சொல்றா. என்னாச்சு, உன் காலில் அடிபட்டுருச்சான்னு சொல்லி ஜியாங்க பார்த்து கேட்க, ஆமா அடிபட்டுருச்சு, அதுக்காக எதுக்கு ஷீகான் மேலே ஏறி இருக்கான்னு சொல்லி லின்கேன் கேட்கறா. உனக்கு என்ன ஒரு வேலை பாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவங்க அந்த பக்கம் போக, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எல்லாம் சரியா இருக்க மாதிரிதான் இருக்கு, நீ தான் ஓவரா யோசிக்கிறேங்கிற மாதிரி நுவான் சொல்றா லின்கேன் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண சீகானும் லின்கேனும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமான்னு சொல்லி ஷீகான் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ நுவானுக்கும் உனக்கும் இடையில இருக்க எல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஷீகான் கேட்க, இல்ல இன்னும் எதுவும் சரியாகல, என்ன பண்றதுன்னு புரியல, பட் எனக்கு எப்படி போய் அவகிட்ட பேச போறேன், அவளுக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்கு, அவ அதெல்லாம் யோசிக்கணும்ல, ஸோ எனக்கு அவ கூட இருக்கிறது ஹாப்பியா தான் இருக்கு, பட் எதுவா இருந்தாலும் ஸ்லோவாவே போகலாம், அப்புறம் அது சரியா வரலன்னு என்ன பண்றதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் அங்க நம்ம லின்கேனு. அப்புறம் பார்த்தா அங்க நுவானை காணும் ஜியான் கிட்ட வந்து கேட்க, அவ அப்பவே கிளம்பி வந்துட்டாலே உன்கிட்ட பேசுறேன்னு, இல்லையே அவளை காணும், அவ எங்க போனான்னு தெரியல, அவ இந்த பக்கம் தான் எங்கேயாவது போயிருப்பான்னு சொல்ல, பக்கத்துல தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு இங்க ஜியாங்கும் நம்ம லின்கேனும் வராங்க. அங்க பார்த்தா அங்க நுவான் ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கா. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறா லின்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை காணும்னு நான் தேடிட்டு இருக்கேன், இங்க என்ன பண்ற, அது நான் ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சர்ப்ரைஸா, ஏய் உன்னை காணும்னு அங்க பதறி போய் வந்துட்டு இருக்கேன், நீங்க ஒளிஞ்சு என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கியா, ஆக்சுவலி இந்த சர்ப்ரைஸ் உனக்காக தான், உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணேன், நீ ஷீஹான் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னில, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், ஸோ அதனால நானே உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நான் உன்கிட்ட பேசணும், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பாஸ்ட்லயும் சரி இப்பயும் சரி எப்பயுமே உன் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல, ஒண்ணுமே புரியல எனக்கு இத்தனை வருஷமா நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் அன்னைக்கு உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவ பேச, அப்புறம் லின்கேன் சொல்றா, அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, நான் உனக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல, நான் உனக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். இவளோட ஸ்டெப் ஃபாதர் இவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பியானோ வாசிக்கும் போது பக்கத்துல வந்து க்ளோஸா நிக்க அவ அம்மா கிட்ட அவ சொல்றா, அம்மா இவரு சரியில்லைன்னு, ஆனா அம்மா பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு மரியாதை கொடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அப்படியே லின்கேன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான், பிடிச்சி தள்ளி விட இவ எவ்வளவோ ட்ரை பண்றா, அவன் போற மாதிரி தெரியல, பக்கத்துல இருந்து ஒரு பெண் எடுத்து அவன் கையிலேயே குத்திட்டா, அவன் கத்துன்னு கத்துறான், அம்மா வந்துட்டு நீ கொஞ்சம் கூட நல்லவளே இல்லை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, உன் அப்பாவை இப்படி ஹர்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி பேசுறாங்க, உன் பொண்ணு சரியான கொலகாரின்னு சொல்ல, சென்னையில ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாரு அந்த ஆளு. அதுக்கப்புறம் இவன் சொல்றத நீங்க நம்புறீங்களாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்ல, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், என்னோட லைஃப் ஸ்பாயில் இருக்கு, நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் திட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு, இதுக்கு மேலே உயிரோட இருக்கணுமா, என்னை சுத்தி சேஃபே இல்லை, நான் இந்த உலகத்துல இருக்கவே வேணான்னு எனக்கு தோணுது, பேசாம இங்கிருந்து போயிடலான்னு சொல்லிட்டு வேகமா டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டா. அந்த டைம் தான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம நுவான் வந்திருப்பா. இவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது எல்லாமே அவதான்.
அப்புறம் ஒரு வழியா டாக்டர் இவள காப்பாத்தியாச்சு. சாரி, நான் இங்க இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம். நான் வேற பக்கம் போறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. நான் உனக்காக எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். நீ திரும்ப வருவ. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லி னுவான்னு சொல்லியிருப்பா. நீ உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோன்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி லின்கன் சொல்றா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ இங்கே இரு. நாளைக்கு கண்டிப்பா உன்னை சென்ட் ஆஃப் பண்ண நான் வருவேன். எனக்காக நீ வெயிட் பண்ணணும். என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணுவா. சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லின்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க வந்து கிளம்பி னுவான்னு போயிட்டா. அவ பேப்பர்ல ஒரு மாதிரி கிராஃப்ட் மாதிரி பண்ணுவா. அது அங்க டேபிள் மேல இருக்கு. அந்த பேர்டை பார்க்கும்போது அப்படியே லின்கேனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவகிட்ட எல்லாத்தையும் பேசணும், மனசுல இருக்கிறத சொல்லணும்னு. ஆனா அங்க வரவே இல்லை. அங்க னுவான் வரல. அதுக்கு பதிலா அவங்க ஆன்ட்டி வராங்க. இதுக்கு மேலே நீ இங்க இருந்தா உனக்கு சேஃப் கிடையாது. நீ ஆன்ட்டி கூட வந்துரு. ஆன்ட்டி உன்னை பார்த்துமா பார்த்துப்பேன். அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, ஆன்ட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவ கேட்டிருப்பா. ஆன்ட்டி கேட்காம இவளை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நான் உன்கிட்ட பேச முடியல, உன்கிட்ட சொல்ல முடியல. ஆமா, எனக்கு தெரியும். நான் அன்னைக்கு வந்தேன். நான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனா நீ அங்க இருந்து போயிட்ட. அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, என் மனசுல நீ தான் இருக்கேன்னு. எனக்கு உன்னை பிடிச்சதுன்னு அன்னைக்குதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. இப்பயும் எப்பயும் என் மனசுல நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது, ஒன்னாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நுவன் அவ ஹக் பண்ணிக்க. நானும் அதை தான் சொல்ல வந்தேன். என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத, உன் பக்கத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நுவன் சொல்றா. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 2 பேரும் டீப்பா அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கிஸ் பண்றத தள்ளி நின்று யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. யாருன்னு தெரியல. அப்புறம் நம்ம செகண்ட் லீடு தான் காட்டுறாங்க. நம்ம இங்க இருந்து போறோமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அங்க ஜியாங். ஆமா போறோம்னு சொல்ல, ஞாபகம் இருக்கா நான் உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தது, ஃபர்ஸ்ட் டைம் நூடுல்ஸ் நீ சாப்பிட்டேன்னு சொல்லி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க அதை ஷீஹன் சாப்பிட்றா. ரொம்ப கியூட்டா டேஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்னா ரொமான்டிக்கா இருக்காங்க. ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, டீப்பா கிஸ் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. நீ அங்க போயிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவியாங்கிற மாதிரி ஜியாங் ஃபீல் பண்றா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ், நான் இப்பதான் பார்த்தேன் லிங்க் அனு வேணும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அப்படியே அவளுக்கு சீகான் கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஜியாங்கும் கிஸ் பண்றா. 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்லயே 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண லிங்க் என்னோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அந்த லேடி சரியான குடிக்கார லேடி போல. குடிச்சிட்டு வந்து கதவை தட்ட அங்க இருந்து ஒருத்தர் வராரு, செக்யூரிட்டி. என்னம்மா, அவங்களாம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பொண்ணுடா அவளை மீட் பண்ண நான் வந்திருக்கேன், நீ யாரு என்ன போ சொல்லன்னு சொல்ல, அவங்க இல்லைன்னு சொல்றேன்ல, ஒழுங்கா போங்கன்னு சொல்ல, நான் போக மாட்டேன், என் பொண்ணக்கா பார்த்துட்டு தான் நான் போவேன், அவ இங்கேதான் இருக்கா, அவ பெரிய ஸ்டார் தெரியுமா, நீ யாரு, நீ பெரிய இவனான்னு சொல்ல, ஸ்டாரா, லின்கேனை பத்தி பேசுறீங்களா, அவங்க இங்கேருந்து போய் தான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னேன், ஸ்டார் எல்லாம் கிடையாது, இந்த அபார்ட்மெண்ட்டே வித்தாச்சு, ஒழுங்கா சீன் போடாம இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, அடி பாவி, நீ சந்தோஷமா வாழ்றேன்னு பார்த்தா என்னடி பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையும் வித்துட்டு எங்க போனேன்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு, எங்க போனா அவ எங்க போனான்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சைட் ஸ்டோரியில் அவங்க ஆன்ட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல லின்கேனை, அவளுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து, அதாவது ஸ்விம்மிங் ட்ரைனிங் நிறைய கொடுத்து அவளை சேஃபாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவள் வந்து அப்பவும் நுவானுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் நுவான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாதன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பா. இவள் கால் பண்ணி பார்த்தப்ப அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இவளோட ஸ்டாஃப் வந்து வா ப்ராக்டிஸ்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நுவான் கிட்ட பேச முடியாமையே போயிடுச்சு. ஸோ அதான் சின்ன சைட் ஸ்டோரியாக காட்டியிருக்காங்க. அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு டெய்லி ஒரு எபிசோடு கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இந்த சீரீஸை கண்டிப்பா சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். லேட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 எபிசோட் கூட போடுறேன். ஏன்னா ஆக்சுவலி இன்னொரு 3 எபிசோடு தான் இருக்கு. ஸோ ஒரு 2 டேஸ்ல அதை முடிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பா சீக்கிரம் முடிச்சிருவேன். பிஎல் எந்த அளவுக்கு ஸ்பீடா போறோன்னா அதே மாதிரி ஜிஎல்ல இந்த சீரீஸை முடிச்சுட்டு நம்ம ஏர் சீரீஸ் பார்க்கலாம். ஏர் சீரீஸ் நிறைய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை ஸ்டார்ட் பண்ண போல இருக்கு. ஸோ பெண்டிங் இருக்க சீரீஸை முடிச்சுட்டு தான் ஏர் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நான் அதை பெண்டிங்ல வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் 3 எபிசோடு. எனக்கு அந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக இதை ஃபினிஷ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.